நல்லா இருக்கீங்களா? நான் உங்க கூட இல்லைங்கிற குறைதான். மற்றபடி எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்ப வெளியில வரீங்களோ அப்பதாங்க நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். விசாரணை நமக்கு சாதகமா தான் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் வெளியில வந்துருவேங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆமா, என்ன நடக்குது என் தங்கச்சி வீட்ல? ஆதிசங்கரி வீட்ல வேலை செய்யற சாந்திங்கிற பொண்ணு நமக்கு ஸ்பையா அங்க இருந்து நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணி நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. சூப்பர். ஏதாவது சீக்ரெட் மாட்டி இருக்கா? செழியனுக்கும் ரேஷ்மாவுக்கும் கல்யாண வேலை மும்முரமா போய்கிட்டு இருக்கு டாடி. அண்ணன் பேர்ல ஆதிசங்கரிக்கு பாசம் இல்லைன்னு நினைச்சா பயமும் இல்லையா? ஆமா, எப்போ மேரேஜ்? செழியன் ரேஷ்மா மேரேஜ்க்கு முன்னாடி அந்த வீட்ல வேலை செய்யற காயத்ரிய ஆதிசங்கரி தன்னோட மகளா தத்தெடுத்து அவ விரும்புறவனுக்கு கல்யாணத்தை முடிக்க போறாளாம். வேலை செய்யற பொண்ணை தத்தெடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய நிர்பந்தம்? டாடி, செழியனுக்கு கல்யாண தடை இருக்கு. அது நிவர்த்தி ஆகணும்னா செழியனுக்கு யாரும் இல்லாத ஒரு பொண்ணை தத்தெடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் நடக்குது. ஆட்டத்தை ஆதிசங்கரி ஆரம்பிச்சுட்டா. இன்னமும் நாம இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அமைதியா இருந்தாதான் அப்சர்வேஷன் பண்ண முடியும். செழியனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ரேஷ்மாவையும் செழியனோட கல்யாண தடையை நீக்கிறதுக்காக தத்தெடுக்க போற காயத்ரியையும் நாம அவங்கள இல்லாமாக்கிட்டா செழியனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? என்ன அப்படி பாக்குறீங்க? ஆதிசங்கரியோட ஆட்டம் முடிவுக்கு வந்துரும்ல. அநியாயமா 2 உயிர் போகணுமா, இல்ல தியா கழுத்துல செழியன் கட்டுற தாலி ஏறணுமான்னு ஆதிசங்கரி கிட்ட கடைசியா ஒரு முறை கேட்டு பார்த்துடலாமா? இல்ல ஏதாவது சம்பவம் பண்ணி மிரட்டி பார்க்கலாமா? டாடி, நோ மோர் டாக். மிரட்டி தான் பார்க்கணும். அந்த மிரட்டல் மரண பயத்தை ஏற்படுத்தணும் டாடி. நாம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, அப்படியே பண்ணிடுவோம். அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எப்படி இல்லாம இருக்கும், சொல்றேன் கேளு. புரிஞ்சுதா? பக்கா பிளான் டாடி. இதை எக்ஸிக்யூட் பண்றதுல தான் நம்ம வெற்றியே இருக்கு. நம்ம பசங்களை கரெக்ட் டைம் பார்த்து களத்துல இறக்குறேன். இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. டாடி, இந்த முறை சொதுப்பிடக்கூடாது. அப்படி எனக்கு எதிரா ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த செழியனையும் ரேஷ்மாவையும் நானே கத்தி எடுத்து குத்தி கொன்னுடுவேன். செழியன் செத்ததுக்கு அப்புறம் நானும் என் உயிரை விட்டுடுவேன். பாத்துக்கோங்க. ஏய் தியா, என்ன பேச்சு பேசுற நீ? உன்னை சாகிறதுக்காகவா பெத்து வளர்த்தோம்? நீ நினைச்ச வாழ்க்கைய வாழ உன் அப்பா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நான் ஆதிசங்கரிக்கு மூத்தவனா பிறந்தவன். பொறப்புலயே அவளை முந்தி வந்தவன். அவகிட்ட நான் தோத்து போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாரு, நான் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட், அவ எப்பவுமே நெக்ஸ்ட் தான். உன் அத்தை நல்லவன், உன் அப்பன் கிரிமினல். கிரிமினலுக்கு தான் பவர் அதிகம். நீ ஏன் ரத்தம்? பயங்கிறது உன் உடம்புலயோ அகராதியிலயோ இருக்கக்கூடாது. இன்னொரு முறை செத்துருவேன்னு சொல்லாத. நான் வாழ்றதுக்காக எத்தனை பேரை வேணாலும் சாகடிப்பேன்னு சொல்லு. அதுக்காக சாகடி, சந்தோஷமா வாழு. அதுதான் உன் டேடிக்கு பிடிக்கும். ஓகே டாடி. தியாவுக்கு தைரியம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அவளை பத்திரமா பாத்துக்கோ. நான் சொன்னதை சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துல முடிக்கிறேன். போயிட்டு வாங்க. சரிங்க. தைரியமா போ. சரி, வரேன் டாடி. பார்க்கலாம். பாய். பாய். வாங்க மாம்.